ஓம் அமிர்தீஸ்வரியை நமக. ஓம் நம சிவாய. மன அமைதியின் ரகசியத்தில் 2வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்று ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், உன்னுடைய மூலாதாரம் என்ன அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் தான் நீ கவலையாலையும் குழப்பத்தாலையும் தடுமாறுவ. எப்போ நீ எங்கிருந்து வந்த, நீ யார், உன்னுடைய மூலாதாரம் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரிய வருதோ, அதாவது நாம் சாதாரண உடல் கிடையாது, மனம் கிடையாது, ஸோ இந்த புத்தி கிடையாது, நாம் சாக்ஷாத் அந்த பரபிரம்மத்துடைய ஒரு பிரதிபலிப்பு. ஸோ அந்த பேரொளியுடைய ஒரு சிறிய ஒளி துகள் நாம் அப்படிங்கிறத நாம் உணரும்போது நமக்கு பொறுமை, பற்றின்மை, மகிழ்ச்சி, இரக்கம் எல்லா குணங்களும் வரும். ப்ளஸ் ஒரு மன்னனை மாதிரி ஒரு கம்பீரமும் நமக்கு வரும். அடுத்தது, வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை ரொம்ப ஈஸியாக சமாளிப்போம். மரணமே வரும்போதும் நாம் அதுக்கு தயாராக இருப்போம், அதை பார்த்து பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்ஸோடு ஆரம்பித்தோம். அடுத்தது, ஐம்புலன்களில் ஏதாச்சும் ஒரு புலன் சரியில்லை அப்படின்னா நம்மளால் அந்த புலன் வழியாக நுகரக்கூடிய அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியாது. உதாரணத்துக்கு, நல்ல பகல் சன்லைட் எவ்வளோ இருந்தாலும் சரி, நம்மளை கண்ணு சரியில்லை அப்படின்னா நம்மளால் சரியாக பார்க்க முடியாது. ஸோ நாக்கு சுட்டு நல்லா வெந்து போச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய அறுசுவை விருந்தாக இருந்தாலும் நம்மளால் சுவைக்க முடியாது. காது கேட்கல அப்படின்னா எவ்வளோ இனிமையான சத்தமாக இருந்தாலும் நம்மளால் அதை கேட்க முடியாது. அப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுடைய புலன் சரியில்லைன்னா அந்த அனுபவத்தை நம்மளால் பெற முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போது ஒரு அனுபவத்தை நம்ம பெறுவதற்கு ஒரு பொருளும் அந்த புலன்களும் சரியாக இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதை யார் அனுபவிக்கிறாங்கன்னா மனம். ஸோ அந்த மனம் இருந்தால் தான் நம்மளால் மெயினாக அனுபவிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இப்போது இந்த ஐம்புலன்களை விட்டுட்டு பார்த்தோன்னா அனுபவிக்கிறது பொருள் வேணும், அந்த அனுபவிப்பவரான மனம் சரியாக இருக்கணும். ஏன்னா ஒரு பொருளே இருக்குது அப்படின்னாலும் மனம் ஒழுங்காக இருக்கும்போது தான் அதை முழுமையாக நம்மளால் அனுபவிக்க முடியும்னு சொல்லி பார்த்தோமா. நம்ம எல்லாருமே என்ன பண்ணோன்னா, வெளியில் அனுபவிக்க வேண்டிய பொருளை நோக்கி தேடி தேடி சேர்க்குறோம், அதுக்காக ஓடுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்க அனுபவிப்பவரான மனசை நம்ம சரி பண்ணுறதே இல்லை. நீ எவ்வளோ தான் தேடி தேடி சேகரித்து வச்சாலும் உனக்குள்ளே அனுபவிப்பவரான அந்த மனம் சரியாக இல்லை அப்படின்னா உன்னால் அந்த அனுபவத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு அனுபவிப்பவரான மனசை சரி பண்ணுற வழியை தான் நீ ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த அனுபவப்படுற பொருள்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த பொருள் இருந்தால் தான் அது சந்தோஷப்படும் அப்படின்னு கிடையாது. மனசை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் மனம் சரியாக இருந்தால் நம்மளுடைய அனுபவம் மிக சரியாக இருக்கும். நம்ம ரொம்பவே நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ மேலை நாடுகள்லாம் இந்த மனம் தான் பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மனம் பேஸ் கிடையாது, ஆத்மா தான் பேஸு. சூரியன்லேருந்து எப்படி நிலவுக்கு ஒளி கிடைக்குதோ அந்த மாதிரி ஆத்மாலேருந்து தான் மனம் பிரகாசிக்குது. ஸோ மனசுலேருந்து ஐம்புலன்களும் பிரகாசித்து அனுபவங்களை பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ மனசுனா என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லிக்கிட்டு வராங்க. ஓகேங்களா. அடுத்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, செல்வந்தர்கள் நல்ல ஏசி ரூமில் நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக உட்காந்துட்டு அழுவாங்க. ஏழை குடிசையில் மண் தரையில் உட்காந்துட்டு அழுவாங்க. இவ்வளோதான் செல்வந்தருக்கும் ஏழைக்கும் இருக்க வித்தியாசமே தவிர, உனக்கு மன அமைதியை அனுபவிக்கணும்னா உன்னோட மனசை ஏர் கண்டிஷனிங் பண்ணணும், குளிர் சாதன வசதியுடையதாக உன்னோட மனசை மாற்றணும். அப்படி மாற்றும்போது நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னால் அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியும்னு சொல்லி அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போது மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக சொல்லித்தராங்க, பார்ப்போம். ஐம்பொறிகளின் வாயிலாக மனம் உலகிலுள்ள பொருள்களோடு தொடர்பு கொள்ளும்போது 3 படித்தரங்களில் செயல் நிகழ்கிறது. முதலாவதாக, பொறிகள் அளிக்கும் பொருளை மனது வாங்கிக் கொள்கிறது. இத்தகவலை நமது மனதும் புத்தியும் ஆராய்கின்றன. இதனால் ஓர் உணர்ச்சி, நினைவு, ஆசை அல்லது எண்ணம் எழுகிறது. இறுதியாக பொறிகள் தொடர்பு கொண்ட பொருளையும் மனதும் புத்தியும் மேற்கொண்ட முடிவையும் பொறுத்து நாம் செயல்படுகிறோம். அது பேச்சாகவோ செயலாகவோ இருக்கலாம். ஆக்சுவலாக இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்படியே அடுத்த செகண்டில் மனசு இத்தனையும் செயல்படுத்தி நம்ம வெளியில் அவுட்புட் கொடுத்துட்றோம். அந்த விஷயத்தை டீட்டெயில்டாக பொறுமையாக
ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா இது எல்லாமே நமக்கு புரியும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஐம்பொறிகளின் வாயிலாக மனம் வந்து உலகத்தில் இருக்க பொருள்களோடு தொடர்பு கொள்ளும்போது மூணு ஸ்டெப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம அக்சஸ் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னா, ஒரு விஷயத்தை பார்க்குறது மூலமாக, கேட்குறது மூலமாகவோ, சுவைக்கிறது மூலமாகவோ இந்த ஐம்பொறிகள் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு மனசு கேதர் பண்ணுது. ஓகேங்களா, கேதர் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுது, மனசும் புத்தியும் அதை ஆராய்ச்சி பண்ணுது. ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு டேட்டாவை கொடுக்குது நமக்கு. அந்த டேட்டா கிடைச்ச உடனே அதுக்கேற்ற ரியாக்ஷனை நம்ம வெளியில் சொல்லாவோ செயலாவோ வெளியிடுறோம். ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, பார்க்கில் 2 இளைஞர்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க. இதில் ஒரு ரோஸ் செடி இருந்தது, அதில் ஒரு அழகான ரோஸ் வந்து பூத்திருந்தது. அதை வந்துட்டு 2 பேரும் ஒவ்வொரு விதமாக பார்த்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் பற்றி எடுத்துப்போம். என்ன பண்ணுறாரு, அந்த பூவை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருடைய கண் வந்து பார்க்குது. ஓகேங்களா, இதுதான் ஐம்புலனில் கண் அப்படிங்கிற புலன் வழியாக அதை பார்க்குறாரு. பார்த்தோடனே அடுத்தது என்ன ஆகுது, அந்த ஐம்புலன்கள் வழியாக மனசு அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்குது. கண் வழியாக பார்த்த அந்த ரோஸ், இது ரோஸ் அப்படிங்கிறத கேதர் பண்ணுது. பார்த்த உடனே கேதர் பண்ண விஷயத்தை அதை ஆராய்ச்சி பண்ணுது. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து கண் வழியாகவே இது அழகாக இருக்குது, ஸோ இது நல்லா ரெட்டிஷாக இருக்குது, இது இந்த மாதிரி பூத்து இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணுது. கண் வழியாக கேதர் பண்ணிவிட்டு அந்த மனசு வந்துட்டு என்ன ஆராய்ச்சி பண்ணுது, அடுத்தது மனசும் புத்தியும் இதை நம்ம லவ்வருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுது. அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவாள்ல நம்ம இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மனசு மிதக்குது இல்லையா. ஸோ அதுதான் மனசும் புத்தியும் ஆராய்ச்சி பண்ணுறது. ஓகேங்களா, அடுத்தது தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தாங்க, ஓகே இப்படி ஆராய்ச்சி பண்ணும்போதே அதனால் ஒரு உணர்ச்சி, எண்ணங்கள் எல்லாம் எழுத ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என்ன உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது, மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி அங்கே ஏற்படுது. அடுத்து இதை தன்னோட லவ்வருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அங்கே ஏற்படுது இல்லையா. அதுக்கடுத்து இதன் விளைவாக நமக்கு என்ன எண்ணங்கள் வந்ததோ அதன்படி நம்ம செயல்படுறோம். தேர்ட் ஸ்டெப் செயல்பாடு. அந்த கதையில் ஆக்சுவலாக இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி அவர் வந்து அந்த பூவை நசுக்கி போட்டு போயிடுவார்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா இவரோட தேர்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும், அந்த பூவை பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட லவ்வருக்கு கொடுத்துருப்பார் இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஐம்புலன்களில் கண் வழியாக பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி மனசு ஆராய்ஞ்சு செய்கிற செயல் என்னது, அந்த பூவை பறித்து எடுத்துகிட்டு போய் அவரோட லவ்வருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது. ஓகேங்களா, அதே ரோஜாவை பக்கத்தில் இருக்கவர் பார்க்குறாரு. ஐம்புலன்களில் ஒன்றான அவருடைய கண் அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுது, இது ரோஜா அப்படின்ட்டு கேதர் பண்ணி உள்ளே கொடுத்த உடனே அவருடைய மனசும் மூளையும் என்ன ப்ராசஸ் ஆகுது, ஐயோ இந்த ரோஜாவை எத்தனை தடவை அவளுக்கு நான் கொடுத்துருப்பேன், இப்படி ஏமாற்றிட்டு இன்னொருத்தங்க கூட ஓடி போயிட்டாளே, இந்த மாதிரி எத்தனை ரோஜாவை நான் அவளுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசும் மூளையும் ப்ராசஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸ் மூலமாக அவருக்கு கோபம், வெறுப்பு, எரிச்சல் அப்படிங்கிற உணர்வுகள் வருது. அடுத்தது அந்த ரோஜா மேலே அந்த ரோஜாவை பறித்து கீழே தூக்கி போட்டு மிதிக்கணுன்ற எண்ணம் வருது. அதனுடைய விளைவாக அவர் போயிட்டு செயல்படுறாரு. அந்த ரோஜாவை பறித்து கீழே போட்டு மிதித்து நசுக்கிட்டு போயிடுறாரு. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை ஐம்புலன்கள் வழியாக மனசு கேதர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி மனசும் புத்தியும் சேர்ந்து உள்ளே வந்துட்டு செயல்படுது. அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி உணர்வுகளையும் எண்ணங்கள், அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்க மெமரிஸ், அப்படி ஆசை, இதெல்லாம் சேர்ந்து கடைசியாக ஒரு எண்ணம் எழுது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறோம். அந்த எண்ணத்தின்படி நாம் அடுத்த செயல் புரிகிறோம். அப்போது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட பாருங்கள், நல்லா ஆழ்ந்து யோசித்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மனசு இப்படி தான் செயல்படுது ஒவ்வொரு விஷயத்துக்கும். இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், பக்கத்தில் ஒருத்தவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க, அதை பார்க்குறோம். பார்த்த உடனே நமக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கண் அப்படிங்கிற உணர்ச்சி வழியாக நம்ம பார்க்குறோம். பார்த்த உடனே அடுத்து மனசு வந்து ஆராய்ச்சி பண்ணுது, இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், சரி செம்மையாக இருக்குல்ல, நம்மளும் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி பண்ண
அந்த எண்ணத்தின் அந்த ஐம்புலன்கள் வழியாக கேதர் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் வழியாக மனசு ஆராய்ச்சி பண்ணுது. இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்ல, நம்மளும் சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அங்கே அதை சாப்பிட்லாங்கிற ஒரு ஆசை அப்படிங்கிற அந்த உணர்ச்சி வருது, சந்தோஷம் அப்படிங்கிற உணர்ச்சி வருது. அதோடைய செயல்பாடை நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஆர்டர் பண்ணுறோம். ஓகே, எனக்கும் வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சாதாரணமாக டக்குன்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக மனசு எப்படி செயல்படுதுன்னு சொல்லி பாருங்கள். ஐம்புலன்கள் வழியாக ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுது, அதை மனசும் புத்தியும் ஆராய்ச்சி பண்ணுது. அதன் வழியாக உணர்வுகளும் எண்ணங்களும் நமக்கு எழுது. நமக்கு என்ன உணர்வுகளும் எண்ணங்களும் எழுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுறோம். ஓகேங்களா, ஏன்னா மனசை நம்ம இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி அதை புரிஞ்சிக்கும் போது அடுத்த டைம் அது செயல்படும் போது நம்ம நார்மலாக அது போன போக்கில் செயல்பட மாட்டோம். நம்ம மைண்டு கரெக்டாக கவனிக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை மைண்டு கேதர் பண்ணுது, இப்போ இது உள்ளே போட்டு கால்குலேட் பண்ணுது, இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கேற்ற மாதிரி இப்போ செயல்பட போகுது. இதுதான் விழிப்புணர்வு. ஓகேங்களா, அந்த விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கு இந்தளவுக்கு டீப்பாக நம்ம திங்க் பண்ண வேண்டியிருக்கு. இதே விஷயத்தில் மனசு பின்னாடி போனால் அந்த ஐஸ்கிரீமை நம்ம சாப்பிட்ருவோம். இதே விஷயத்தில் பாருங்கள், புத்தி சொல்லும் ஐஸ்கிரீம் உடம்புக்கு நல்லதில்லை. ஒருவேளை நைட் டைம் வந்தால் நைட் டைமு இது சாப்பிட்டா காலையில் கோல்ட் ஆகும், இந்த கொஞ்ச நேரம் இந்த டேஸ்ட்டுக்காக காலையில் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்ருக்க போறியா, வேண்டாம். ஸோ ஹெல்த்தி கிடையாது, அதில் கெமிக்கல் கலந்துருப்பாங்க. ஸோ வயிற்றுக்கும் ப்ளசண்ட்டான ஒரு சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, தேவையில்லாத குப்பையை எதுக்கு வயிற்றில் கொட்ட போகிற, இப்படியெல்லாம் புத்தி வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அதே கண்ணு பார்க்குது, மனசு வந்துட்டு ஆசைப்படுது, அங்கே ஆசை அப்படிங்கிற உணர்ச்சி எழுது. ஆனால் புத்தி வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணுது அங்கே அப்படின்னா இது ஹெல்த்தி கிடையாதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுது. அப்போ மனசும் புத்தியும் ரெண்டும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி மனசு ஜெயிச்சதுன்னா அந்த ஐஸ்கிரீமை வாங்குவோம். புத்தி ஜெயிச்சது அப்படின்னா நமக்கு ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி பண்ண எண்ணங்களுடைய விளைவாக என்ன செயல் நடக்கும், அது வேண்டாம், அதை வாங்க வேண்டாம்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டு வேறு எதையாச்சும் ஆர்டர் பண்ணுவோம், இது ஹெல்த்தியாக. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதே தான் ஒவ்வொரு செயல்லையும் நமக்கு நடக்குது. நம்ம செயல்படுற ஒவ்வொரு செயல்லையும், ஆனால் இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் டக்கு 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 டக்குன்னு சொல்லி உள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் அதை கவனிக்கவே இல்லாமல், அந்த ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் மனம் போன போக்கில் அப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்மளை பார்த்து ஏதாச்சும் ஒரு கோபமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காது அப்படிங்கிற புலன் வழியாக அது முதல்ல மனசு வந்து உள்வாங்கிக்குது. அடுத்தது மனசும் புத்தியும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுது. கோபமாக பேசுகிறாங்கன்னா மனசு என்ன பண்ணுன்னா ஓகே அவங்க ஏன் கோபமாக பேசுனாங்க, சாரி புத்தி என்ன பண்ணுன்னா அவங்க ஏன் கோபமாக பேசுனாங்கன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும். அவங்க என்ன மனநிலையில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி, ஸோ இதனால் பேசியிருப்பாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் மனசு என்ன பண்ணால் டக்குன்னு என்ன இப்படி கோபமாக பேசுகிறேன், டக்குன்னு அடுத்த வார்த்தைக்கு வந்துட்டு நம்ம உடனே பேசணும் அப்படின்னு மனசு சொல்லும். அப்போ மனசும் புத்தியும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுது. இதில் எது ஜெயிக்குதோ, மனசு ஜெயிச்சுது அப்படின்னா டக்குன்னு திரும்பவும் நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம். இல்லை புத்தி ஜெயிக்குதுன்னா யோசித்து சரி ஓகே இவங்ககிட்ட எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவோம். ஓகேங்களா, இங்கே மனசு ஜெயிச்சதுன்னா ஏற்படுற உணர்வு பதிலுக்கு கோவம், புத்தி ஜெயிச்சது அப்படின்னா பதிலுக்கு ஏற்படுற உணர்வு பொறுமை. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி செயல் வந்து நம்ம திரும்ப வந்துட்டு செயல்படுவோம் இல்லையா. ஸோ அப்போது நம்ம வாழ்க்கையில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒவ்வொரு செகண்டும் நம்ம செயல்படுறது இந்த பேஸில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் விழிப்புணர்வு இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம இனிமேல் அந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் தான் இது எல்லாமே. இப்போது மைண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் மோடில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வாறு வடிவெடுக்கும் நடைமுறையை மேம்படுத்துவதற்கான முதல் படியாக பொறிகள் தொடர்பு கொள்ளும் பொருளை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓய்வு நேரத்தில் பெரும்பாலும் எந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. திரைப்படம் பார்க்கவோ, மதுக்கடைக்கோ, உணவகத்துக்கோ செல்ல நாம் முடிவு செய்யலாம். பூங்கா, மிருக காட்சி சாலை, மருத்துவமனை அல்லது தியான மையத்துக்கும் போய் வரலாம். ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மிடத்தில் வெவ்வேறு விதமான உணர்வை தூண்டும். அந்த உணர்விற்கேற்ற செயல் நம்மிடமிருந்து வெளிப்படும். இப்பொழுது நம்மில் பலருக்கு மன அமைதி, சாந்தம், அன்பு, கருணை போன்ற நல்ல உணர்வுகளை எந்த சூழ்நிலைகள் தோற்றுவிக்கும் என்பதும், கவலை, பொறாமை, ஏமாற்றம், கோபம் போன்ற பொருந்தாத உணர்வுகளை எந்த சூழ்நிலைகள் தோற்றுவிக்கும் என்பதும் தெளிவாக தெரியும்.
நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பது என்பதையும் எத்தகைய பொருள்களோடு நமது பொறிகள் தொடர்பு கொள்வது என்பதையும் இடைவிடாத விழிப்புணர்வின் மூலம் நாம் சரியாக முடிவு செய்யலாம். அப்போது மனம் விழிப்புணர்வாக செயல்படுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம வேலை பார்க்குற டைம் ஓகே, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஃப்ரீ டைம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நாம் எதை செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வெளிப்புற சூழல், ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்குள்ள ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு ஜீவ சமாதிக்கு போகிறோன்னா மன அமைதி கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறோன்னா எந்த மாதிரி மூவி பார்க்க போகிறோம். ஒரு ஹாரர் மூவி பார்த்தோன்னா நமக்குள்ள பயம், பதற்றம், இந்த மாதிரியான உணர்வுகள் தான் வரும். இதே ஒரு ஸ்பிரிச்சுவலில் இருக்குன்னா ஆன்மீகம் சம்மந்தமான படங்களை பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம எதை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு விழிப்புணர்வாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ஜூக்கு போகலான்னு நினைக்கலாம். அப்போது அங்கே நம்ம மனசு வந்துட்டு கம்ப்ளீட்டாக அங்கே வெளிப்புற சூழ்நிலையோடு பொருந்திடும். ஓகேங்களா? இல்லை நான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா அப்போ மெடிடேஷன் பண்ணலாம். இப்படி நம்ம ஃப்ரீ டைமில் எதை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு விழிப்புணர்வாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். ஏன்னா நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு தான் நம்ம இப்போ நம்மளை செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் செய்யலாம் ஃப்ரீ டைமில்? மந்த்ரா சேன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு மந்த்ரா சேன் பண்ணலாம். சேன் பண்ணுறது ரொம்ப நேரம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எழுதலாம். ஓகேங்களா? இந்த எழுதுறது கூட பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் நம்ம அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சில கால்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 20 minutes ஒரு 1/2 hour பேசியே ஆகணுன்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரி டைமில் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே நம்ம பாட்டுன்னு எழுதிட்டுருக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மைண்ட் அங்கே போகாமல் நம்ம மைண்ட் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல்லே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஆன்மீக புத்தகங்கள், அம்மாவுடைய புக்ஸ் நிறையா இருக்குது இல்லையா, வாங்கிட்டு வந்து ஃப்ரீ டைமில் அழகாக படிக்கலாம். ஏன்னா ஒரே செயலை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியாது. அப்போ நிறைய டாஸ்க்கு நம்ம வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி செய்யலாம். ஓகேங்களா? ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, டல் அடிக்குது, ஒன்றுமே பண்ண முடியலையா, அப்போது இன்ஸ்டாவோ யூடியூபோ போனால் கூட நம்மளுடைய இஷ்ட தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். அப்படி இல்லாட்டா ஆன்மீகம் சம்மந்தமான மூவிஸ் பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு அம்மா பிரேம பக்தி கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ நம்ம லவ் ஸ்டோரியே பார்த்தாலும் அது நம்மளுடைய இறைவனுக்கே சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பார்க்கலாம். நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரிஸ்காக இருக்கணும்னா இறைவனோட விஷுவலைசேஷனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டோரி பார்க்குறோன்னா அதில் வர சீன்ஸ் வச்சு நம்மளாக ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே விஷனுக்குள்ளே மூழ்கலாம். நம்மளும் நம்ம இறைவனும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி, அங்கே எப்படி அவர் உங்களை கேர் பண்ணிப்பார், நீங்கள் எப்படி அவர் கூட என்ன கான்வர்சேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அழகாக டீப்பான ஒரு விஷனுக்குள்ளே போகலாம். ஒருவேளை மைண்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா, ஸோ அம்மா ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து கிருஷ்ணா இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோடு உட்காந்து நீங்கள் பேசலாம். இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு எமோஷனாக இருக்கா, அவங்கக்கிட்டே உட்காந்து அழலாம். இப்படி பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் கொடுப்பாங்களா. அடுத்தது நம்ம எல்லாருமே டைஸ் போடுறோம் இல்லையா, அது மாதிரி டைஸ் போட்டு ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்யும்போது கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோலில் அவங்களோட நினைவோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா. ஸோ அடுத்தது பஜன் பாடலாம். சினிமா சாங்ஸே கூட இறைவனையோ குருவையோ நினச்சி நம்ம பாடலாம். அப்படியும் இல்லையா, இந்த உபன்யாசங்கள்லாம் கேட்கலாம். நிறைய கடவுளை பற்றி ரொம்ப வர்ணித்து பேசியிருப்பாங்க, கேட்குறதுக்கு அழகாக இருக்கும். சரி, எதுவுமே இல்லையா, மௌன விரதம் இருக்கலாம். ஓகேங்களா? மார்னிங் டைமில் நைட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா மானச பூஜை பண்ணலாம். எல்லாமே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி தோணுதா, நம்ம கடவுள் கூட ஃபோட்டோஸ் வந்து எடிட்டிங் பண்ணலாம். அம்மா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்க மாதிரி ஜெமினி, நம்ம ChatGPTலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் உட்காந்து எடிட் பண்ணிட்டுருக்கலாம். அதுவும் அவங்களோட சிந்தனை தானே. ஸோ நம்ம மைண்டு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லை எந்த அளவுக்கு டல்லாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னோம் இல்லையா, இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளெல்லாம் பண்ண முடியாது, ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிட்டு அதில் நாம் செயலில் ஈடுபடலாம் இல்லையா. அப்போது நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிது அப்படின்னா நம்மளுடைய கோலை நோக்கி அதே மாதிரி
நம்ம மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த செயலில் ஈடுபடலாம் அப்படிங்கிற முடிவை நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக எடுக்கணும். ஓகேங்களா? அங்கே அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதில் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிட்டோன்னா அது நமக்கு அந்த நேரம் ஃபுல்லும் தேவையில்லாத கவன சிதறல், தேவையில்லாத ஒரு எண்ணங்கள், தேவையில்லாத ரியாக்ஷன்ஸ், தேவையில்லாத மனநிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும். அந்த மன அமைதியை நோக்கி கண்டிப்பாக நம்மளோட ட்ராவல் இருக்காது. மனசு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிதற விஷயங்கள் தான் இருக்கும். எண்ணங்கள் எல்லாமே கண்ட மாதிரி போக ஆரம்பிச்சிடும். திருப்பி அதை பிடிச்சி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்குன்னா அந்த டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஃப்ரீ டைம்னு கிடையாது, நம்ம எல்லாருமே பண்ணிகிட்ருக்க விஷயம் தான். இதோ கிச்சனில் போய் சமைக்கிறோம் அப்படின்னா கூட நமக்கு பிடிச்ச சாங்ஸ் போட்டு விட்டுறதோ, இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் அம்மாவுடைய அருள்மொழிகள், அம்மாவுடைய உபதேசங்கள் போட்டு கேட்டுக்கிட்டே சமைக்கிறதோ, அப்போது அந்த டைம்லையும் நம்ம அம்மாவோட அந்த கனெக்ஷனில் இருந்துக்கிட்டே இருக்க முடியும். அப்போ எல்லா நேரங்கள்லேயும் ஏதோ ஒரு செயலில் நம்மளே ஈடுபடுத்திக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். புற உலகிலிருந்து நல்ல உணர்வுகளை பெறுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருந்த போதும் தற்போது நமது மனதின் மீது நமக்கு முழு கட்டுப்பாடு இல்லை. கோயிலில் இருக்கும்போதும் தகாத எண்ணம் மனதில் தோன்றக்கூடும். இதை விளக்குவதற்கு அம்மா அடிக்கடி பின்வரும் நிகழ்ச்சியை நினைவு கூறுவது வழக்கம். அமிர்தபுரி ஆசிரமத்தின் ஆரம்ப காலத்தில் ஆசிரமவாசிகளாக வெகு சிலரே இருந்ததால் அம்மா வட இந்திய பயணம் செல்லும்போது அநேகமாக அனைவரையும் தம்முடன் அழைத்து செல்வார். ஆண்டுகள் செல்ல செல்ல ஆசிரமவாசிகளின் எண்ணிக்கை வெகு வேகமாக அதிகரித்து விட்டது. இதனால் ஆசிரமவாசிகளில் பெரும்பாலோரை அம்மாவால் அழைத்து செல்ல முடிவதில்லை. எனவே பெரும்பாலான ஆசிரமவாசிகள் வட இந்திய பயணத்தில் பாதியளவே கலந்து கொள்வர். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தின் போது பிரம்மச்சாரி ஒருவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மாவின் அருகில் முகத்தில் சோகம் ததும்ப நின்று கொண்டிருந்தார். தரிசன வேளையில் அம்மாவை சுற்றிலும் பொதுவாக உற்சாகம் ததும்பி நிற்கும். பக்தர் யாராவது துக்கத்துடன் வரும்போது மட்டும் இது தற்காலிகமாக மாறும். இப்படி பெரும்பாலும் உற்சாகமான நிலையில் எல்லாரும் இருக்க இந்த பிரம்மச்சாரி மட்டும் சோகத்துடன் சில வேளைகளில் கண்ணீருடனும் நின்று கொண்டிருப்பார். ஒரு நாள் அம்மா அவரை தரிசனத்துக்கு வருமாறு அழைத்து அவருடைய சோகத்திற்கான காரணத்தை கேட்டார். அவர் கண்ணீர் மல்க, ஒரு வாரத்தில் நான் அம்மாவை பிரிந்து செல்ல வேண்டும் என்றார். அவரும் வேறு பல பிரம்மச்சாரிகளும் அந்த பயணத்தின் முதல் பாதியில் அம்மாவுடன் கலந்து கொள்ள முடிவு செய்யப்பட்டிருந்தது. அம்மா தம்மை சுற்றிலும் மகிழ்வோடு நின்று கொண்டிருந்த மற்ற பிரம்மச்சாரிகளை சுட்டிக்காட்டி, இவர்களும் உன்னோடு திரும்ப இருக்கிறார்கள். மகனே, வருங்காலத்தை எண்ணி கவலைப்படுவதால் நிகழ்காலத்தில் நிலவும் மகிழ்ச்சியில் உன்னால் பங்கு பெற முடியவில்லை. மாறாக அம்மாவுடன் இருக்கும் நேரத்தை இவர்கள் நன்றாக அனுபவிக்கிறார்கள். அதிலிருந்து நல்ல பலனை பெறுகிறார்கள். அவர்கள் திரும்பிச் சென்றாலும் அம்மாவுடன் இருந்த அற்புதமான அனுபவங்களை தங்கள் நினைவில் சுமந்து செல்வார்கள் என்றார். இப்படியாக முதல் குழுவினர் ஆசிரமத்திற்கு திரும்ப இரண்டாவது குழுவினர் பயணத்தில் இணைந்தனர். முதல் குழுவில் இருந்தது போலவே இரண்டாவது குழுவிலும் ஒரு சோகமயமான பிரம்மச்சாரி இருப்பதை அம்மா கவனித்தார். அந்த பிரம்மச்சாரியை அழைத்து காரணத்தை கேட்டார். அவர், அம்மா பயணத்தின் முதல் பகுதியில் கலந்து கொள்ளாதது என்னை மிகவும் வருத்துகிறது என்று தனது இதயம் படும் பாட்டை சொன்னார். இவ்வருத்தம் பயணம் நிறைவு பெறும் வரை நீடித்தது. ஆனால் அவரால் பயணத்தின் இனிமையை அனுபவிக்க முடியவில்லை. இந்த இரண்டு பிரம்மச்சாரிகளுமே அவரவரது மனதை, அதாவது அனுபவிப்பவரை அம்மாவுடன் பயணம் செய்வதாகிய பொருளை மகிழ்வோடு அனுபவிக்குமாறு மாற்றி அமைத்திருக்க வேண்டும். புற சூழ்நிலை மீது எப்போதும் நாம் நமது கட்டுப்பாட்டை செலுத்த முடியாது. நம்மிடம் இருக்கும் மோசமானவைகளை வெளிப்படுத்தும் துன்பமயமான சூழ்நிலைகளையும் சம்பவங்களையும் எதிர்கொள்வதை நம்மால் தவிர்க்க இயலாது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நம்முள்ளே பொருந்தாத பிரதிகூலமான எண்ணம் உருவானாலும் அது வெளிப்படாமல் கட்டுப்படுத்தி நமது சொல்லாலும் செயலாலும் நமக்கோ பிறருக்கோ கேடு விளையாமல் கவனமாக இருக்க வேண்டும். சரி, ஓகே, இது கடைசியாக படித்தது. அடுத்தது பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, உன்னுடைய மனசு அப்படிங்கிறது ஐம்புலன்கள் வழியாக இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு கேதர் பண்ணுது. கேதர் பண்ணி மனசும் உன்னுடைய அறிவும் ஆராய்ச்சி பண்ணுது.
ஆராய்ச்சி பண்ணி அதற்கேற்ற ஒரு உணர்வு எண்ணங்கள் எல்லாம் உள்ள எழுது. என்ன உணர்வு என்ன எண்ணம் எழுதோ அதுக்கேற்ற மாதிரி நீ செயல்படுற. இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் நம்ம அமைதியை நோக்கி பயணப்படுறதுக்கு ஃபஸ்ட்டு வெளிப்புற சூழ்நிலையை நம்ம கவனமாக செலக்ட் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன தான் வெளிப்புற சூழ்நிலையை கவனமாக செலக்ட் பண்ணாலும் நம்ம பார்த்திங்கன்னா மனசை கம்ப்ளீட்டாக நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இல்லை. அந்த அளவுக்கான நிலையில் நம்ம இல்லை. மனம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ ஒரு கோவிலே இருந்தால் கூட உனக்கு தகாத எண்ணங்கள் கூட தோணலாம். தவறான எண்ணங்கள் கோவிலில் இருக்கும்போது கூட தோணலாம். புற சூழ்நிலையை மாற்றிடுறதாலே முழுமையாக மனசை மாற்றிட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேஸ் அது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் தான் மனசுக்குள்ளேயும் உங்களுடைய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு அம்மா ஒரு கதை சொல்லுவாங்களாமா. இப்போ லாஸ்ட்டு அம்மா ராமர் கோவிலுக்கு போனாங்க இல்லையா? போயிட்டு அம்மா ரிட்டன் ஆகி தர்ஷனம் கொடுக்கும்போது நான் அப்போ போயிருந்தேன். இதே விஷயத்த அம்மா சொன்னாங்க. இதே விஷயம் எப்பயும் இதே மாதிரியான ப்ராசஸ் தான். என்னென்னா அம்மா எப்பவுமே ஒரு ட்ரிப்பு போகிறாங்கன்னா பிரம்மச்சாரிங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆசிரமம் ஆரம்பமான புதுசில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்களாம். அப்போ அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போலாம் பிரம்மச்சாரிங்க நிறைய பேர் அங்கே இருக்கிறதால எல்லாரையும் அம்மாவில் கூட்டிகிட்டு போக முடியாததால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு வாரம் ட்ரிப் இல்லை ஒரு 2 வீக்ஸ் ட்ரிப் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாதியாக பிரிச்சுக்கிறாங்க பிரம்மச்சாரிங்களை. ஃபஸ்ட்டு 1 வீக் ஒரு செட்டு வரும். அப்போது இந்த ஒரு செட்டு 1 வீக் இருந்துட்டு அந்த 1 வீக் முடியும் போது இந்த செட்டு ரிட்டன் ஆகும். ரிட்டன் ஆகிற அதே சமயத்தில் அடுத்த செட்டு அம்மா கூட அங்கே வருவாங்க. ஸோ 2 செட்டாக பிரிஞ்சு ஃபஸ்ட்டு 1 வீக் ஒரு செட்டு அம்மா கூட, அடுத்த 1 வீக்கு இன்னொரு செட்டு அம்மா கூட அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட அந்த ட்ரிப்பு போயிட்டு வராங்க ஆசிரமத்தில் இருக்கவங்க. அப்போது இந்த டைம் ராமர் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அம்மா இதே விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அம்மா கூட கம்ப்ளீட்டாக இருக்க முடியலையே, இன்னும் ஒரு வாரத்தில் நான் பிரிஞ்சு போயிடணுமேன்னு சொல்லிட்டு அழுகிறாங்களாம்மா. செகண்டு செட்டு வரவங்க என்ன பண்ணுறாங்களாம்மா, ஃபஸ்ட்டு 1 வீக் என்னால் இருக்க முடியலல்ல, அவங்களாம் வந்தாங்கல்ல, என்னால் அப்போ இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி வருத்தப்படுறாங்களாம்மா. ஆக மொத்தம் இருக்கிறத என்ஜாய் பண்ண மாட்டேன்றீங்க. அதுலேயும் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா எப்படியாச்சும் உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக விதவிதமாக யோசித்து பிளான் பண்ணி உங்களுக்காக என்னென்னமோ செய்கிறேன். ஆனால் அம்மா என்ன பண்ணாலும் உங்களை திருப்திப்படுத்தவே முடியல என்னாலன்னு சொன்னாங்க அம்மா. எப்படியாச்சும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் அம்மா இவ்வளோ விஷயமும் செய்கிறேன். ஏன்னா இந்த டைம்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. 5000 மெம்பர்ஸும் என்ன போனாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெயினில் 2500 மெம்பர்ஸ் போனாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு செட்டு அவங்க அம்மா கூட இருந்துட்டு அது திரும்பும்போது அடுத்த 2500 மெம்பர்ஸ் போனாங்க. அப்போ இவ்வளோ பேத்தையும் அம்மா கூட்டிகிட்டு போகிறதுக்காக ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணி இவங்களுக்காகவே அம்மா அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அம்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு கடவுள் ஜெகதாம்பிகை லோக மாதா மனுஷ உடம்பு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு தன்னோட குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக அம்மா எந்த அளவுக்கு இறங்குறா பாருங்களேன். இப்போ நம்மளை பல ஆபத்துலேருந்து காப்பாற்றுறாங்க அம்மா. ஒரு செகண்டும் டேக் கேர் பண்ணுறாங்க. எவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். ஆனால் ஒரு கடவுள் இந்த அளவுக்கு நுணுக்கமாக இந்த அளவுக்கு இறங்கி ஒரு தன்னுடைய அம்மா கூட இந்த அளவுக்கு எல்லா நேரத்திலும் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? ஆனால் அம்மா ஒரு செகண்ட் விடாமல் நம்மளை பார்த்துப்பாங்க, கவனிக்கிறாங்க. நம்ம அந்த மனசு கோணக்கூடாது, நம்ம மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்தோட அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு கவனம் செலுத்தி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் எப்படியாச்சும் சந்தோஷப்படுத்தலாம் அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் அம்மா மேலே இருக்க ஏக்கத்தில் அந்த அறியாமையில் அதை அனுபவிக்க தவறிடுறாங்க. இது அவங்களுக்கு மட்டும் பொருந்தாது, நமக்கும் பொருந்தும். இருங்க, ஃபஸ்ட்டு இதை நம்ம பேசி முடிச்சிடுவோம், அடுத்தது அதுக்கு போவோம். அப்போது ஃபஸ்ட்டு செட்டில் போகிறவங்கள அதுலேயே நிறைய பேர் என்ஜாயும் பண்ணுறாங்க அம்மா கூட இருக்கிற நேரத்தை. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ஜாய் பண்ணுறவங்க நல்லா அனுபவிக்கிறாங்க, அம்மா கூட இருக்கிற நேரத்தை நல்லா அனுபவிக்கிறாங்க. ஓகேவா? அனுபவிச்சுட்டு ரிட்டன் போகும்போதும் அவங்க அம்மா கூட இருந்து அந்த மெமரிஸை அழகாக கூட கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் நீ இப்படி வருத்தப்படுறதால உனக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க. இது அம்மா சும்மா வெளிப்படையாக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அம்மாவுக்கும் அது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா அம்மா அவங்கள அந்த ட்ரிப்பில் கூட்டிகிட்டு வரதே அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். அப்போ அம்மா எதுக்காக அந்த செயலை செஞ்சாங்களே அதுவே பிரயோஜனம் இல்லாமல் போகுது இல்லையா? பாருங்கள், ஒரு கடவுள் இறங்கி நம்மளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு செயலை செய்கிறாங்க. ஆனாலும் நம்ம மனசு அதை புரிஞ்சிக்காமல் வருத்தத்தில் ஆழ்ந்து போகுது. செகண்ட் செட் வந்தவங்களே இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாரம் உங்களை மிஸ் பண்ணிட்டேன், என்னால் வர முடியல, எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? வந்த பிறகும் அதை
புரிஞ்சிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, அதுலேயே என்ஜாய் பண்ணுற ஒரு குரூப் இருக்குது. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நல்லா சந்தோஷமாக அம்மாவோட இருக்கிற நேரத்தை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது அந்த இனிமையான மெமரிஸ், கடவுள் கூட அந்த ட்ரிப் வந்து அந்த அழகான மெமரிஸை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றாங்க. அதனால் இருக்கிறத அனுபவிங்க அப்படின்றாங்க. அப்போ இதுலேருந்து என்ன கான்செப்ட் சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, நம்ம அனுபவிக்கிற பொருளை வந்து ஃபஸ்ட்டு மாற்றி வைக்கணும். வெளிப்புற சூழ்நிலையை நம்ம செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எதை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? செட் பண்ண பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட மனசை அந்த அனுபவிக்கிற பொருளோடு சேர்ந்து பயணப்பட வைக்கணும். நம்ம அங்கே போயிட்டு மனசை எங்கேயோ வச்சுருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? இப்போ நமக்கு என்ன சொன்னாங்க, ஒரு கோவில் கூட போகலாம், நம்ம அதை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா அங்கே போயிட்டு உடம்பு மட்டும் போயிட்டு மனசெல்லாம் எங்கேயோ தேவையில்லாத சிந்தனைகள் இருந்தால் போனதே பிரயோஜனம் இல்லை. அப்போது நம்ம ஒரு கோவிலுக்கு போயிருக்கோமா, நம்ம மனசை இந்த டிவைனாக வச்சுருக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அப்போ மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு கோவிலில் இருக்க விஷயத்தில், கடவுள் மேலே ஜபிக்கிறதுல, இறைவனை பார்க்குறதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்போது நம்ம வெளியில் சூழ்நிலையில் செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப், எந்த சூழ்நிலையை நம்ம செலக்ட் பண்ணோமோ அந்த சூழ்நிலையோட மனசை எடுத்துகிட்டு வந்து பொருத்தணும். மனசை வேறு எங்கேயோ விட்டுருந்தோன்னா அதில் பிரயோஜனமே இல்லை. ஓகேங்களா? அதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ நமக்கும் இது பொருந்துன்னு சொன்னோம் இல்லையா? அம்மா ரீசெண்டாக எனக்கு ரொம்ப நாள் கழித்து எனக்கு புரிய வச்ச ஒரு விஷயம் இது. பல பேர் ஆல்ரெடி இந்த ஸ்டேஜில் இருக்கலாம், பட் இருந்தாலும் எனக்கே இப்போ தான் அம்மா எனக்கு புரிய வச்சாங்க. ஓகேங்களா? என்னென்னா, நான் ஆசிரமம் போகிறேன்னா அம்மா கிட்ட ஃபிசிக்கலாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அம்மா கூடவே இருக்கணும். அந்த உணர்வு கொடுக்குறதும் அம்மா தான். கண்டிப்பாக எல்லாமே ப்ராசஸ் தான் இல்லையா? அப்போது அம்மா கூடவே இருக்கணும். அம்மாவுக்கு போயிட்டுனா கீழே போனால் அம்மா பக்கத்தில் போயிட்டு உட்காந்துக்கணும். ஸ்டேஜில் போனால் கூட அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்ற அந்த ஃபீல் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நான் போகிறேன்னா அம்மா கொஞ்சம் நேரம் என்னை அணைச்சி வச்சு ஏதாச்சும் கொஞ்சம் பேசி ஏதாச்சும் திருப்திப்படுத்துகிற மாதிரி பண்ணால் நான் சந்தோஷப்படுவேன். இல்லையா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது அம்மா ஃபிசிக்கலாக இருக்க அந்த அங்கே நான் நேரில் போகிறேன், அம்மா ஃபிசிக்கலாக அங்கே இருக்காங்கன்னா நேரடியாக என்னை அம்மா சந்தோஷப்படுத்தணும், அம்மாக்கிட்ட ஏதாச்சும் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு டைம் போகும்போது அம்மா பக்கத்தில் ஓடி போய் உட்காந்துப்பேன். அம்மா என்ன பார்க்குறாளா, அம்மா என்கிட்ட பேசுகிறாளா, சரி கட்டிட்டு போனால் அம்மா இந்த ஐப்ரோஸ் தூக்கி பார்க்குறது, இப்படி ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கிட்டு அம்மாவுக்கு எனக்கு பத்தலைம்மா, எனக்கு பத்தலைன்னே சுற்றிக்கிட்டு இருப்பேன் நான். அம்மா நிறையா இங்கே நல்லா வெளுன்னு வெளுப்பாளா, வெளுத்துட்டாங்க போனால் அம்மா நல்லா வெளுத்துருக்கா, அந்த டைம் நல்லா கொஞ்சம் போகிறான்னு சொல்லிட்டு ஆசையாக போவேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா கண்டுக்காமையே விட்டுருவா ஒரு சில டைமில். அப்போது இன்னும் 2 வலிக்கும், அம்மா இந்த வெளுத்தியை கொஞ்சம் இருக்கலாம்ல, மனசை ஆறுதல் படுத்திக்கலாம்ல, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த திருப்தியே வராது. ஒரு சில டைமில் அம்மா பேசி நல்லா அணைச்சி அனுப்புனான்னா அப்போ தான் எனக்கு அப்பாடான்னு சொல்லி திருப்தியாக இருக்கும். அப்போது எவ்வளோ பண்ணாலும் பத்தலை. ஏன்னா நம்ம ஆத்மாவோட ஏக்கம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அம்மா கூட அந்த ஆத்மா ஏக்கம் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. அதனால தான் அந்த ஈர்ப்பில் தான் அம்மா கிட்ட வந்துட்டு நம்ம இப்படி இருக்கோம். ஸோ அப்போ எவ்வளோ பண்ணாலும் பத்தவே மாட்டேன் நேரில் போய்ட்டு. ஏன்னா நம்ம ஒன்றையும் அருள்மொழிகளில் வர மாதிரி அம்மா வந்துட்டு கூட கூப்பிட்டு வச்சு பேசி அந்த அளவுக்குலாம் டைம் கிடையாது. இப்போலாம் டிவோட்டிஸ் ரொம்ப அதிகமாகிட்டாங்க. நம்மளோட தர்ஷன் டைம் 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் அவ்வளோதான். அதை தாண்டி நம்மளால் அம்மா கூட இருக்கவே முடியாது இல்லையா? அப்போ எனக்கு பத்தவே இல்லை. அப்போது அம்மா எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரா. கண்டிப்பாக அம்மா பண்ணாமல் இதெல்லாம் நமக்கு வராது இல்லையா? நான் யோசிக்கிறேன், அம்மா கிட்ட ஃபிசிக்கலாக எவ்வளோ தேடினாலும் நமக்கு பத்தலையே, இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுறது, நமக்கு பத்தவே மாட்டேனுதே, ஒரே வலியும் கஷ்டமுமாக தான் இருக்குது மைண்டு, என்ன தான் பண்ணுறது, இது எப்படி தான் நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அப்போ எனக்கு கிருத்திகா மேம் ஞாபகம் வருது. அவங்க கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க அம்மாவை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக கூட இருக்கிறது கூட பெருசாக தோணலை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனசளவில் எந்நேரமும் அம்மா கூடவே இருக்காங்க. அப்போ நான் அதை யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே என் மைண்டுக்குள்ளே அம்மா அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறா. வீட்டுக்கு வந்த பிறகு எல்லா விஷயங்களும் நான் அம்மாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா என் கூட தானே இருக்கா, நிஜமாக என் கூட தானே இருக்கா, ஒவ்வொரு செகண்டும் அம்மா வந்து வழி நடத்துகிறா, கூடவே இருக்காங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து பாசமாக பேசுகிறாரா, சத்தியமாக அம்மா அவங்க வழியாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க பார்த்துக்கிறாங்களா, அம்மா தான் அவங்க வழியாக பார்த்துக்கிறாங்க. இந்த ஒரு வீட்டில் நான் உட்காந்துருக்கேன்னா எனக்காக இந்த வீட்டை வந்துட்டு அம்மா தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. ஒரு காய்கறி வீட்டுக்கு வருதா, அம்மா தான் எனக்காக வாங்கி கொடுத்துருக்கா.
இப்போ என்னால் இங்கே உட்காந்து நிம்மதியாக பேச முடியுதா? இந்த சூழ்நிலையை யார் ஏற்படுத்தி கொடுத்தது? அம்மா தானே. இது வெளிப்புற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை இதை பேசுகிற அளவுக்கான என்னுடைய மென்டாலிட்டியை வச்சுருக்கிறதும் அம்மா தான். ஏன்னா உண்மையாலுமே நான் இந்த மென்டாலிட்டியில் இருக்க முடியாத அளவுக்கு என்னை சுற்றி அவ்வளோ பிரச்சனை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா. ஆனால் அம்மா பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி சுற்றி நிற்கிறா. அதனால் அது எந்த ஒரு விஷயமே என்னை கொஞ்சம் கூட டச் கூட பண்ண முடியல. அதனால தான் நான் நிம்மதியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இல்லை நான் அந்த பிரச்சனை கூட தான் போராடிட்டு இருக்கணும். இப்போ என்னால் மூச்சு விட முடியுது. இந்த மூச்சு யார் எனக்கு கொடுக்குறது? அம்மா தானே கொடுத்துருக்கா. இப்படி ஒரு விஷயமே அம்மா எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கா. எனக்கு கிடையாது, நான் எனக்குள்ளே பேசிக்கிட்டதை நான் சொல்கிறேன். அப்போ நம்ம எல்லாருக்குமே இது தானே நடக்குது. அம்மா ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்குற ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராவலாக இருக்கட்டும், அதன் மூலமாக கொடுக்குற அனுபவங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரு செகண்டும் அம்மா நமக்காக செதுக்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அம்மா சதா சர்வகாலமும் நம்ம கூட இருந்து நம்மளை அப்படி டேக் கேர் பண்ணி, இப்படி பேம்பர் பண்ணி, இப்படி பார்த்துக்கிறாங்களே. ஆனால் நம்ம மனசு இதுக்கு திருப்தி அடையாமல் ஃபிசிக்கலாக அம்மா நமக்கு இதை பண்ணலன்னு போய் நிற்கிது. இது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை? நம்ம எந்த அளவுக்கு தேவையில்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோமோ அப்படிங்கிற ஆங்கிள் அம்மா திங்க் பண்ண வச்சாங்க. அப்போது இனிமே நம்ம ஆசிரமத்துக்கு போகிறோம்னா அங்கே அம்மா எது செஞ்சாலும் அது அம்மா கொடுக்குற பிரசாதம். ஓகேங்களா? ஏன்னா அம்மா அங்கே வச்சு கர்மா கழிக்கலாம். ஏன்னா அது ஒரு ஹாஸ்பிட்டல், சர்ஜரி நடக்கிற இடம் மாதிரி. நம்ம போயிட்டு வரும்போது தான் அம்மா கர்மா கழிப்பாங்க. நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளை அம்மா வெளியில் விட மாட்டா. அம்மாக்கிட்ட போகும்போது வரும்போது அங்கே வச்சு தான் நம்மளை சின்னதாக சில விஷயங்களை பண்ணி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் மாற்றி வச்சு நம்மளை அம்மா அழகாக சேஃபாக கொண்டு போகிறாங்க. அப்போ அங்கே எது கொடுத்தாலும் எது நடந்தாலும் அது அம்மாவோடைய பிரசாதமாக ஏற்றுக்கணும். ஸோ அம்மா நமக்காக பண்ணல, அம்மா நம்ம கூட இல்லைன்னு சொல்லி நம்ம இனிமேல் ஃபீல் பண்ணவே கூடாது. அம்மா நிஜமாக நம்ம கூட இருக்கிறத நாம் உணரணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அம்மா கொடுத்தாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம், நான் டே ஃபுல்லாக வீட்டில் என்ன பண்ணாலும் நான் சரியாக இல்லையோ அப்படின்ற அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இறைவனோட ஃபுல் மெர்ஜ் ஃபீலில் இருப்போம் பார்த்தீங்களா, அந்த டைம் மட்டும்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். மற்ற எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா நான் அந்த மெர்ஜ் ஃபீலில் இல்லவே இல்லை, நான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் நினைக்கவே மாட்டேன்றேன், ஏதோ ஒரு கவனம் செதுறதுன்னு சொல்லி இங்கேயும் நான் அந்த திருப்தி இல்லாமையே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது நம்ம உருப்படியாக இல்லை, நம்ம மாற்றிக்கணும், அது ஒரு பெயின். உண்மையாக சொன்னால் ரொம்ப கஷ்டம். அந்த பெயின்லேயே இருப்பேன் நான். அப்போது ஒரு லெவலுக்கு மேலே இதையும் நான் யோசித்தேன், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் கிருத்திகா மேம்கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு கால் பண்ணிட்டேன். என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள்? எப்போ பார்த்தாலும் நான் என் கிருஷ்ணா கூட தான் இருக்கேன்றீங்க, என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னேன். டேய், நம்ம வாழ்க்கையே இறைவனுக்காக வாழுகிறோம், அவ்வளோதாண்டா, அதில் என்னடா இருக்குது அப்படின்னாங்க. இப்போ நான் வீடியோ போட போகிறேன், அருள்மொழிகள் போட போகிறேன். இப்போது நான் யாருக்காக வேலை செய்கிறேன்? அம்மாவுக்காக, கிருஷ்ணாவுக்காக தானடா அதை செய்கிறேன். அப்போ நான் அவங்களுக்காக இதை செய்கிறேன் அப்படிங்கிற விஷயமே எனக்கு அந்த திருப்தியை கொடுக்குது அப்படின்னாங்க. இதை கேட்கும்போது என் மைண்டு எப்படி இருந்ததுன்னா, எந்த மென்டாலிட்டியில் நான் அவங்கள போயிட்டு அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா, அம்மா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அகங்காரத்தெலாம் அடித்து உடச்சி தும்சமாக்குவா. இங்கே எதையுமே நீ செய்யலை, இங்கே செய்கிறது எல்லாமே நான் தான் அப்படிங்கிறது தான் அம்மா ஃபஸ்ட்டு செய்வாள். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அப்போது இது எதையுமே நான் செய்யலை, என் வழியே அம்மா தான் செய்கிறா அப்படிங்கிற மனநிலையில் அந்த மாதிரி இருந்தேன். அப்போ இதையுமே நான் செய்யலை, இதையுமே அம்மா தானே செய்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த திருப்தி இல்லாத மனநிலையிலே இருந்தேன். ஆனால் அவங்கள்ட்ட பேசின பிறகு இன்னும் நிறைய விஷயம் பேசினாங்க, எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் வரல. ஆனால் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், இங்கே மாற்ற வேண்டியது நம்மளோட மைண்ட் செட்டு தான், எதுவுமே கிடையாது. நம்ம கரெக்டாக தான் இருக்கோன்னு ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும், பயப்படக்கூடாது. அதுக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னேறாமல் அதே ஸ்டாக்னன்ட் ஆகிட்டு அப்படியும் இருக்கக்கூடாது. பட் ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும், இப்போ நான் வீடியோ போகிறேன்னா ஓகே அம்மாவுக்காக தான் செய்கிறேன், அம்மா கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். வீட்டில் செய்கிற ஒவ்வொரு வேலையும் நான் அம்மாவை கேட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மனசையும் நாளுக்கு நாள் அம்மா சொல்கிற வழியில் மாற்றுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ அம்மாட்ட நான் என்ன சொல்லிட்டேன்னா, அம்மா இதெல்லாம் என்னோடய சைடு, என் வேலை, ஓகேவா? அப்போ நான் நினைக்கிறேன் இல்லையா, அந்த மெர்ஜி ஃபீலில் இருந்தால் தான் எனக்கு திருப்தின்னு சொல்லிட்டு, அந்த மெர்ஜி ஃபீலை கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்புமா. ஏன்னா அது நீ கொடுக்காமல் எனக்கு வராது, அது நீ கொடுத்து நான் அனுபவிக்கிறது. அப்போது இனிமேல் அந்த ஃபீல் வந்தாலும் வரலினாலும் நான் ஃபீல் பண்ண போகிறதே கிடையாது. இது ப்ராசஸ்,
ஓகேவா? எனக்கு நீ கொடுத்துருக்க விஷயம் இதுதான். நீ என்ன கொடுத்துருக்கியோ அதை பிரசாதமாக நான் ஏற்றுக்க போகிறேன். என் சைடில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். நான் இனிமேல் வந்துட்டு நான் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ண போகிறதே கிடையாதும்மா. இப்போ வீடியோ பண்ணால் உனக்காக போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யறனா, இந்த குடும்பத்தில் நீ என்னை பிறக்க வச்சு இந்த கடமைகள் எல்லாம் நீ கொடுத்துருக்க. நீ கொடுத்த வேலையை நான் அதை எல்லாத்தையும் செய்கிறேன். குழந்தைகளை பார்த்தோன்னா, உன்னோட குழந்தைங்க உன்னோட 2 ஆத்மாவை இங்கே போட்டு வச்சுருக்க பார்த்துக்கிறேன். அதை நீ எந்த மாதிரி என் வழியாக வளர்க்கணும்னு நினைக்கிறேன் நீ வளர்த்துக்கோ. அப்போது நீ எனக்கு கொடுத்த இந்த விஷயத்தை முழுமையாக அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இதில் என்னால் சரியாக இருக்க முடியல, நான் ஃபீல் பண்ண போகிறதில்ல, அந்த மெர்ஜி ஃபீல் கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்புமா. நீ எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ கொடுத்துக்கோ. ஆனால் இப்போ நீ எனக்கு என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்கியோ அதை நான் நல்லா திருப்தியாக முழுசாக ஏற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த கில்ட்டு ஃபீலே இல்லாமல் அம்மா கூட நல்லா ஜாலியாக இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ட்ராவலில் இருக்கோம். அம்மா கையை பிடிச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொரு நாளும் இல்லை, ஒவ்வொரு செகண்டும் நிஜமாலுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு செகண்டுமே அம்மா நமக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கா. ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நமக்காக க்ரியேட் பண்ணுறா. அப்போ அம்மா கூட்டிகிட்டு போகிற இந்த ட்ராவலில் நம்ம தேவையில்லாமல் திருப்தி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். இருக்கிறத அப்படியே முழுமையாக அக்செப்ட் பண்ணிவிட்டு, எல்லாமே ட்ராவல் தான். ஓகேங்களா? ஒவ்வொருத்தரோடைய ட்ராவலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இங்கே இருக்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு யுனிக்கானவங்க. எப்படி பல வண்ணங்கள் இருக்கோ, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வண்ணம் அதோட யுனிக்னஸ் என்ன, அதை எப்படி கொண்டு போகணுன்றது அம்மாவுக்கு தான் தெரியும். அப்போ அம்மா நமக்கு கொடுத்த இந்த விஷயத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, எந்த ஒரு கில்ட்டு ஃபீலும் இல்லாமல், அதே மாதிரி அம்மாவையும் நம்ம வெளியில் தேடாமல் இருக்கிற விஷயங்களை திருப்தியாக வாழறது தான் அம்மாவுக்கே பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். அம்மா அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், பயணத்தை என்ஜாய் பண்ணு. அதை விட்டுட்டு அம்மா கூட இவ்வளோ நாள் இருக்க முடியலையே, ஃபஸ்ட் ஹாஃப் என்னால் இருக்க முடியல, செகண்ட் ஹாஃப் என்னால் இருக்க முடியலன்னு மாற்றி ஃபீல் பண்ணுறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன் கூட வந்த பல பிரம்மச்சாரிங்க நல்லா இந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாரு. நீயும் அதை என்ஜாய் பண்ணினா அதில் பிரயோஜனம். என்ஜாய் பண்ணாமல் போயிட்டினா அதில் உனக்கு எந்த யூஸும் இல்லைன்றாங்க. அதே மாதிரி அம்மா நேரில் நான் கேட்டேன், அம்மா சொன்னாங்க, அம்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் அம்மாவால் முடியல, என்ன பண்ணாலும் நீங்கள் திருப்தி அடைய மாட்டேன்றீங்கன்னு. அப்போது அம்மா கொடுக்குற விஷயத்தில் நம்ம திருப்தியாக சந்தோஷமாக இருந்தால் தான் அம்மாக்கே சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாற்றிக்கணும். நம்மளோட ஜேர்னியில் நம்ம அம்மா, நம்ம 2 பேர் மட்டும்தான், யாருமே கிடையாது. ஓகேங்களா? நம்ம கையை பிடிச்சி நம்ம அம்மா நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்மளோட ஜேர்னி அப்படின்றது நமக்கும் அம்மாவுக்குமான அழகான ஒரு ட்ராவல். ஸோ அதை நமக்கே உரிய விதத்தில் அம்மா நமக்கு கொடுத்துருக்கா. அதை முழுமையாக என்ஜாய் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க யாரோடதையும் கம்பேர் பண்ணவே கூடாது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்தா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓ, உங்களோடது இப்படி இருக்கா, சூப்பர் இல்லை, நம்ம தெரிஞ்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓ, உங்கள் ட்ராவல் இப்படி இருக்கா, சூப்பர் இல்லை, ஓ அம்மா இப்படியெல்லாம் விதவிதமாக பண்ணுறாப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு அதை சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த விதத்துலேயும் நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ரெஸ்ஸாவோ டிப்ரெஷனாவோ ஆகவே கூடாது. அம்மாவும் அதை லைக் பண்ணல, அம்மா நமக்கு கொடுத்துருக்க விஷயத்தை வச்சு நம்ம சந்தோஷமாக அதை அனுபவிக்கணும்னு தான் அம்மாவும் நினைக்கிறாங்க. அப்போ பிரம்மச்சாரிங்க எப்படி அம்மா கூட போகிற ட்ராவலை என்ஜாய் பண்ண சொல்லி அம்மா சொல்கிறாங்களோ, அதே மாதிரி நாம் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு போகிற இந்த ட்ராவலை நாம் முழுமையாக அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். அம்மா கூட கிடைக்கிற இந்த மெமரிஸை நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கே வருத்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இடமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கே நாளைக்கு பார்க்கலாம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்றைக்கி மொத்தமாக என்னென்ன விஷயங்கள் பார்த்தோன்றதை ஒரு ரீகால் பண்ணிடலாம். மனசு எப்படி செயல்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். 5 புலன்கள் வழியாக கேதர் பண்ணுது இன்ஃபர்மேஷனை. மனசும் மூளையும் ஆராய்ச்சி பண்ணுது. அதன் மூலமாக எண்ணங்களும் உணர்வுகளும் உருவாகுது. எந்த மாதிரியான எண்ணங்கள் உணர்வுகள் உருவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுறோம். அப்போது இதுதான் மைண்டு ஒர்க் ஆகிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நாம் எப்படி அமைதியான மனநிலைக்கு நம்ம இதை மனசை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புற சூழ்நிலைகளை செட் பண்ணணும். ஸோ நமக்கு தேவையான மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, அமைதி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் ஒன், என்ன தான் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை செலக்ட் பண்ணாலும் நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா பொருந்தாமல் இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு போனால் கூட தவறான எண்ணங்கள் வரலாம். அப்போ அந்த சூழ்நிலையோடு நம்ம மைண்டை ஃபஸ்ட்டு பொருத்தணும். ஃபஸ்ட்டு புற சூழ்நிலையில் செட் பண்ணிவிட்டு செகண்டாக அந்த சூழ்நிலையில் நம்ம மைண்டை பொருத்தணும். அதான் செகண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம்.
இந்த செகண்ட் ப்ராசஸ்க்கு தான் அம்மா பிரம்மச்சாரிங்களோட கதையை நமக்கு எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. ஸோ அந்த ட்ராவலை நம்ம என்ஜாய் பண்ணணும், அம்மா கூட இருக்க ட்ராவலை என்ஜாய் பண்ணணுமே தவிர நமக்கு கிடைக்காத விஷயங்களை நினச்சி நாம் வருத்தப்படக்கூடாது. ஓகேங்களா? ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.